வணக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கதை தாங்க. அந்த கதையோட பேரு "சிறு முயற்சி பெரிய மாற்றம்". சரிங்க, இந்த கதை என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல அப்பப்ப கதையும் போட்டுட்ருப்பேங்க. அதையும் பாருங்க. ஒரு பையன் தினமும் இந்த பாதையில பள்ளிக்கு நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது வழியில ஒரு பெரிய பாறை இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே அந்த வழியா போகும்போது அந்த பாறையை பார்த்துட்டு கண்டுக்காம அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாள் ஒரு ஞாபகம் வருது. அடடா, இந்த பாறை தடிக்கு யாராவது விழுந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே ஞாபகம் வருதுங்க. அப்புறம் என்ன செஞ்சானா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையை அவன் அந்த பாதையிலிருந்து விளக்குறதுக்கு பார்க்குறான். தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நகர்த்தும் போது ஒரு நாள் அந்த பாறையை பாதையிலிருந்து நகர்த்தி விட்டாங்க. பாதையை நகர்த்தக்கு அப்புறமா பார்த்தா அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வர்றார். அவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, பல பெரியவங்க இந்த பக்கம் எத்தனையோ பேர் நடந்து போகிறாங்க, ஆனால் இந்த பாறையை நகர்த்துறதுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் நீ டெய்லி முயற்சி பண்ணினதுனால தான் இன்னைக்கு அந்த பாறையை நகர்த்தியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை பாராட்டுறாரு. பெரியவர் பாராட்டுறதை கேட்டுட்டு அந்த பையன் சிரிச்சானான். சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, நான் பெரியவனா இல்லை, ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு பெரியவனா இருக்கணுன்றது இல்லைல அப்படின்னு சொல்லி சொன்னானாங்க. சரிங்க, இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன ஒரு மாறல் கிடைக்குது அப்படின்னா, எந்த ஒரு செயலையும் சிறு சிறு முயற்சியாக செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே உருவாகும் அப்படின்றது இந்த கதையினுடைய மாறலாக இருக்குதுங்க. சரிங்க, எந்த ஒரு செயலையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது சிறு சிறு முயற்சியாக செய்ப்பா, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள நம்ம ஊக்குவிக்க தொடங்கணுங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.